சரண்யா தனது கல்லூரிக்கு பேருந்தில் பயணம் செய்வது வழக்கம். அப்படி ஒரு முறை பிஎஸ்சி 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கும் பொழுது பேருந்தில் பயணம் செய்தபோது தன்னை ஒரு ஃபோட்டோகிராஃபர் என்று சரண்யாவிடம் அறிமுகப்படுத்தி கொண்ட இளைஞர் ஒருவர் தான் குமுதம் பத்திரிகையின் ஃபோட்டோகிராஃபர் என்றும் சரண்யாவை படம் பிடித்து அதை குமுதம் இதழின் அட்டைப்படத்தில் போட போகிறேன் என்றும் கூறிக்கொண்டே சரண்யாவின் வீடு வரைக்கும் விசாரித்து வந்து விட்டாராம். ஆனால் அவர் உண்மையில் ஃபோட்டோகிராஃபர் இல்லை என்றும் அவர் சரண்யாவை சினிமாவில் நடிக்க வைப்பதற்காகத்தான் அப்படி பொய் சொல்லியுள்ளார் என்றும் பிறகுதான் அவங்களுக்கு தெரிந்தது. இந்த விஷயம் அவங்க வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது. சரண்யாவை எப்படியாவது நடிக்க வைத்து விட வேண்டும் என்று நினைத்த அந்த இளைஞர் சரண்யாவின் அப்பாவிடம் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம். என்னுடைய மகள் கல்லூரியில் படிக்கிறா, அவள் நடிக்க மாட்டா என்று காரணம் கூறிய சரண்யாவின் அப்பா அந்த இளைஞரை அவர் வீட்டிலிருந்து கஷ்டப்பட்டு வெளியேற்றியிருக்கிறார். சரண்யாவின் அப்பா பிரபலமான இயக்குனர் என்பதால் சரண்யாவின் அப்பாவிற்கும் நாயகன் படத்தின் தயாரிப்பாளரான திரு முக்தா சீனிவாசன் என்பவருக்கும்